2003 பிப்ரவரி 1ஆம் தேதி விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கொலம்பியா விண்கலம் மூலமா மறுபடியும் பூமிக்கு தரையிறங்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா அவங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லி நாசாவும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி கொண்டாடிட்டு இருக்க சமயம் தரையிறங்கிறதுக்கு 16 நிமிடங்கள் மட்டுமே இருக்கு. அந்த விண்கலன்ல ஒரு பழுது இருந்திருக்கு. அதன் காரணமா அந்த விண்கலன் வெடிச்சு செதறுது. அதுல இருந்த 7 ஆராய்ச்சியாளர்களுமே காற்றோடு காற்றா கரைஞ்சு பஸ்மமாகறாங்க. அதுல தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கல்பனா சாவ்லாவும் இருந்தாங்க. இந்தியாவுக்கு ரொம்பவே துக்ககரமான ஒரு செய்தி அது. அதே மாதிரி ஒரு சம்பவம் 21 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் நடக்கவிருந்தது. போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனர் மூலமா விண்வெளியில ஆராய்ச்சிக்காக சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் அனுப்பப்பட்டாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டார்லைனர்ல பல பழுதுகள் இருந்திருக்கு. இவங்களுடைய பயணத்தை 2 முறை போஸ்ட்பான் பண்ணி 3வது முறை தான் கிளம்பி இருக்காங்க. கிளம்புற சமயத்திலையும் த்ரஸ்டர் ஃபெயிலியர் இருந்திருக்கு, ஹீலியம் லீக்கேஜ் இருந்திருக்கு. ஆனாலும் ஓகே, நம்மளால வெற்றிகரமா போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட 60-40 ரேஷியோல இவங்க விண்வெளிக்கு போறாங்க. அங்க போய் ISSல இந்த கேப்சூல் ஆனது வெற்றிகரமா லாக்கும் ஆகுது. 8 நாள் அங்க ஆராய்ச்சி நடக்க வேண்டிய இருந்தது. அந்த சமயத்துல அங்க இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேப்சூல பழுது இருந்தது இல்லையா, இதெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் அது முடியல. அப்படிங்கிறதுனால இந்த 8 நாள் பயணமானது இப்போ 8 மாதம் வரைக்கும் நீடிக்குது. எதனால இந்த 8 நாள் அப்படிங்கிறது 8 மாதம் வரைக்கும் நீடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பழுது சரி பண்ண முடியல இல்லையா, அதனால இந்த கேப்சூலை எம்டியா மறுபடியும் பூமிக்கு அனுப்பிட்டாங்க. சரி, மறுபடியும் ஒரு விண்கலனை அனுப்பி இந்த 2 ஆராய்ச்சியாளர்களையும் திரும்ப கொண்டு வந்துடலாமே அப்படின்னு பார்த்தா இதனுடைய செலவு, இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதனால இப்போ இதுக்குள்ள களமிறங்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் அப்படிங்கிற விண்கலம் தான் இந்த செப்டம்பர் 28, 29 தேதிகளில் விண்வெளிக்கு போறாங்க. அவங்க அங்க 8 மாதங்கள் ஆராய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க திரும்பவும் வருவாங்க. ஆக்சுவலி அந்த கேப்சூல்ல பாத்தீங்கன்னா 4 பேர் பயணிக்க முடியும். பட் ஆல்ரெடி அங்க 2 சயின்டிஸ்ட் மாட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இங்க இருந்து 2 பேர் போகி அங்க அந்த 2 பேரையும் கூட்டிட்டு 4 பேரா ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான் இருக்கு. ஸோ இந்த ஒரு டிராவல் ஆனது 8 மாசம் வரைக்கும் நீடிக்கிறதா இருக்கு. இந்த போயிங் நிறுவனமா இருக்கட்டும் இல்லைனா ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் களம் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதை கட் டவுன் பண்றதுக்காகவே நாசா ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்னா என்ன, இப்ப இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு பேரு கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. இந்த கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. முதல்ல இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். உலக நாடுகள் எல்லாமே 2ஆம் உலக போருக்கு அப்புறம் விண்வெளியில அவங்களுடைய தடத்தை பதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மும்மரமா இருந்தாங்க. பட் இதுல இருந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு முறை இவங்க பயன்படுத்துகிற விண்கலனை மறுபடியும் இவங்களால் பயன்படுத்த முடியாது. அதனால இதனுடைய செலவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை கட் டவுன் பண்ணணும், அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாசா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று. இதன் மூலமா ஒரு முறை பயன்படுத்துகிற விண்கலனை மறுபடியும் அவங்களால பயன்படுத்திக்க முடியும். அதன்படி ஏப்ரல் 12, 1981 2 ஆராய்ச்சியாளர்களோட கெனடி விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இருந்து கொலம்பியா விண்கலன் மூலமா 2 ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளிக்கு போறாங்க. 55 நிமிடங்கள் கழிச்சு வெற்றிகரமா அவங்க பூமியையும் வந்து அடைகிறாங்க. இது ஒரு பெரிய மைல்கல்லாகவே நாசா பார்த்துச்சு. பிகாஸ் இது இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதால இது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விண்கலன்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ எப்படி நம்ம இந்த போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனர் சொல்கிறோம், ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகன் சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமினுடைய கொலம்பியா, சேலஞ்சர், டிஸ்கவரி, அட்லாண்டிஸ், என்டிவர், இப்படி இந்த 5 விண்கலன்களை தான் மறுபடியும் நாசா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது 1980ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இடையில 2 முறை இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் ஆனது ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஒன்று நம்ம முன்னாடியே சொன்ன 2003ல் கல்பனா சாவ்லாவுக்கு நடந்தது. அதுக்கு முன்னாடி 1986ல் இதே மாதிரி ஒரு சம்பவம் 7 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் போயிருக்காங்க. அவங்க 7 பேருமே இதே மாதிரி பஸ்மமாகி இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கல்பனா சாவ்லா போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு டீச்சரும் இருந்திருக்காங்க. இவங்க இதுக்காக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் போய் அவங்க பாடம் எடுக்கிற மாதிரியான வீடியோஸை கேப்சர் பண்ணி அதை பூமியில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாசா இதை பண்ணாங்க. பட்
அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. இதே காலகட்டத்துல தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமினுடைய விண்கலன்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை மெயின்டைன் பண்றதுக்கான சார்ஜஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவும் வந்துட்டு நாசாவுக்கு இந்த ஒதுக்குற அமௌண்ட்டும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த சமயத்துல இந்த 2023 அசம்பாவிதம் நடந்திருக்கு. 2004 அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த புஷ் என்ன தீர்மானிக்கிறாரு அப்படின்னா, விண்வெளியில 386 மைல்களை தாண்டி நம்ம பெருசா எதுவும் பண்ணல, இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சமயம் அப்படின்னு சொல்லி 2010-11 காலகட்டத்துல இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அதன்படி 2011 இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுட்டாங்க. இந்த 30 வருடங்கள் இருக்கு இல்லையா, 80ல ஆரம்பிச்சு 2011 வரைக்கும் இந்த 30 ஆண்டுகள்ல 135 மிஷன்கள்ல 133 மிஷன்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த 86 ஃபெயிலியரும் 2003 ஃபெயிலியரும் மட்டும்தான், பாக்கி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் விண்வெளிக்கு ஆராய்ச்சியாளர்களை யாரு கொண்டு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது இல்லையா, அதுக்கு தான் நாசா 2010 தி கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸை உள்ள கொண்டு வர்றது. இந்த ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸை 3 ஃபேஸா நடத்துறாங்க. முதல் ஃபேஸ் 2010 5 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி $50 மில்லியன் 5 கம்பெனிஸ்க்கும் பிரிச்சு கொடுத்து இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது ஃபேஸ் 2011 $270 மில்லியன் அதுல இருந்து 4 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி இந்த 4 கம்பெனிஸுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. மூணாவது ஃபேஸ் 2012 இருந்து 2014 வரைக்கும் நடக்குது. இந்த 4 கம்பெனிஸ்ல இருந்து 3 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி $1.1 பில்லியன் இந்த 3 கம்பெனிஸுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஃபைனலி இந்த 3 கம்பெனிஸ்ல இருந்து 2 நிறுவனங்களான எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸும் போயிங் நிறுவனத்தையும் சயின்டிஸ்டை கொண்டு வர்றதுக்காக செலக்ட் பண்றாங்க. இன்னொரு ஒரு நிறுவனமான ட்ரீம் சேசர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தை கார்கோ பர்பஸுக்காக செலக்ட் பண்றாங்க. 2014 இவங்க 3 பேருக்கும் அவங்களுடைய வேலைகளை கொடுத்து அலாட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறம் போயிங் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் என்ன பண்றாங்க, இந்த வேலைகள்ல ஈடுபட்டு யாரு முதல்ல விண்வெளிக்கு கேப்சியூலா அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி மாதிரி நடக்குது. இந்த போட்டியில எல்லாரும் போயிங் நிறுவனம் தான் முதல்ல முடிக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா முதல்ல முடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 2020 வெற்றிகரமா முதல் முறையா விண்வெளிக்கு ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா, 2011 இருந்து 2020 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல வேற யாருமே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் யாருமே போலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிருக்காங்க. அந்த டைம்ல நாசா என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அவங்களுடைய ரஷ்யாவினுடைய சோயஸ் கேப்சியூல் மூலமா இங்க இருந்து விண்வெளிக்கு ஆராய்ச்சியாளர்களை அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுல இருந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஒரு சீட்டுக்கு நாசா கொடுக்க வேண்டிய இருந்த விலை $90 மில்லியன். இந்த அமௌண்ட்டுங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு அமௌண்டா இருந்திருக்கு. இப்போ எலான் மஸ்கினுடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் அப்படிங்கிற கேப்சியூல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இல்லையா, இதனால இதனுடைய பிரைஸ் வேரியேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய பிரைஸை விட பாதிக்கு பாதி தான் இதனுடைய இது இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, நாசா இதுக்கு மேல ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகனே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 8 முறை வெற்றிகரமா விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸினுடைய செல்வாக்கானது விண்வெளி பயணத்துல அதிகரிச்சுட்டே வருது. சரி, ஓகே, ஸ்பேஸ் எக்ஸுக்கு முன்னாடியே போயிங் நிறுவனம் அவங்களுடைய இந்த கேப்சியூலை தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 இவங்க இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொள்றதா இருந்தாங்க. ஆனா அந்த 2015 மேற்கொள்ள வேண்டியது 2019 வரைக்கும் தாமதப்படுத்தப்பட்டது. 2019 இந்த உந்து விசை இருக்கு இல்லையா, அதுக்காக எரிவாயு அதிகமா செலவாகுது அப்படின்னு சொல்லி அது ஃபெயிலியர்ல முடியுது. அதுக்கப்புறம் 2021 இந்த பயணத்தை மேற்கொள்ள பாக்குறாங்க. அதுவுமே 2022 தாமதப்படுத்தப்படுது, அதுவும் ஃபெயிலியர்ல முடியுது. கடைசியா 2024 இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த சமயம் எல்லாமே ஆல் செட், எல்லாமே கரெக்டா இருக்கு, நம்ம சயின்டிஸ்டை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சு சயின்டிஸ்டையும் அனுப்பிடுறாங்க. பட் அதுவுமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. சரி, ஓகே, இத்தனை முறை ஃபெயிலியர்லயே முடிஞ்சிருக்கே, எதனால நாசா போயிங் நிறுவனத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசா முழுக்க ஸ்பேஸ் எக்ஸை மட்டுமே, அதாவது ஒரு நிறுவனத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதுக்கு விரும்பல. பிகாஸ் ஒரு நிறுவனத்தை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்துட்டு அதிகமா இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால சப்போஸ் நம்ம ஒரு காம்படிட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் காம்படிஷன்லயே பிரைஸை வந்துட்டு கட் டவுன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம முதல் முறை நிலவுல கால் எடுத்து வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல இருந்தே போயிங் நிறுவனம் நாசா கூட ஒன்னாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 காரணங்களுக்காக தான் போயிங் நிறுவனத்தை நம்பி நாசா இருக்கு. என்னதான் நாசா போயிங் நிறுவனத்தை நம்பி இருந்தாலும் இத்தனை கட்ட சோதனைக்கு அப்புறமே எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சுகிட்டு இருக்கு. நாசா பலமுறை போயிங் நிறுவனத்துக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் தொடர்ந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க. இந்த சமயத்திலையும் எதுக்காக இவங்க போயிங் நிறுவனத்தை நம்பி இருக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஏற்கனவே ஸ்பேஸ் டூரிசத்துக்காக பல பிரைவேட் கம்பெனிஸும் போட்டி போட்டு வெற்றிகரமா விண்கலன்களை தயாரிச்சு மனிதர்களையும் விண்வெளிக்கு கூட்டிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானுடைய ப்ளூ ஆரிஜின். இவங்க ஸ்பேஸ் எக்ஸினுடைய காம்படிட்டரா ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்னுமே கட் டவுன் பண்ண முடியுமே, இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நம்மளால விண்வெளிக்கு ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு வர முடியும் இல்லையா. ஸோ ஏன் இன்னுமே போயிங் நிறுவனத்தை நம்பிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பிரைவேட் கம்பெனிஸுக்கும் சான்சஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. சரி, இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு வராங்க, எங்க இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் தங்கி இருக்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி 3வது விண்வெளி நிலையம். இதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடையது அண்ட் நாசாவினுடையதுன்னு சொல்லி 2 விண்வெளி நிலையம் இருந்தது. இது 3வது. இந்த 3வது விண்வெளி நிலையம் 1998 நிறுவப்பட்டுச்சு. இது வந்துட்டு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டினுடைய ஃபுட்பால் ஸ்டேடியத்தினுடைய அளவுல இருக்கு. ஓகேங்களா, இது 5 கண்ட்ரீஸால சேர்ந்து நிறுவப்பட்டது. எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், கனடா, ஜப்பான். இந்த 5 கண்ட்ரீஸும் சேர்ந்துதான் இதை நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா, இது பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல நம்ம பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இது என்ன வேகத்துல சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,500 மைல் வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு நாளுக்கு 16 முறை நம்மளுடைய பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு வேகத்துல நம்ம பூமியை சுத்திட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரி, ஓகே, இங்க இருந்து ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களா, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் அவங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்குமே 280 நபர்களும் 5 சர்வதேச பங்குதாரர்களும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிறுவப்பட்ட சமயத்திலேயே இது 32 ஆண்டுகளுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 2030 இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை செயல்பாடை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் புது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிறுவ போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்ன மாதிரியான ரிசர்ச்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அங்க மக்கள் போய் எப்படி வாழறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை இன்னொரு பதிவுல விரிவா பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்டதற்கு நன்றி.